உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இடுப்பு வலி, அதாவது வயது முதிர்வு ஆக ஆக 40 வயதுக்கு மேலே வருகின்ற நிலையிலே சியாட்டிக் நர்வ் என்று சொல்லக்கூடிய இடுப்பிலே இருந்து கால் பாதம் வரையிலே கால் நடுப்புறமாக செல்லுகின்ற நரம்பு வலி, த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்டு என்று சொல்லக்கூடிய நிலை, ஹெர்னியேட்டட் டிஸ்க் என்று கூட இதற்கு காரணமாக சொல்லுவார்கள். இதனாலே அந்த நரம்பு மண்டலம் அழுத்த பெற்று இடுப்பு முதல் பாதம் வரையிலே கால் வலி தாங்க ஒண்ணாமல் இருப்பது. அதற்கு ஒரு எளிய மருந்து என்று பார்க்கின்ற நிலையிலே டர்மரிக் பவுடர், மஞ்சள், குர்குமின் என்கின்ற வேதிப்பொருளை அது மிகுதியாக உள்ளடக்கி இருக்கிறது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ பொருளாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ பொருளாகவும் மஞ்சள் விளங்குகிறது. மஞ்சளோடு சின்னமோன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை சூரணம். லவங்கப்பட்டை சூரணம் ஒரு பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடியதாகவும், மைல்டு செடேட்டிவ் என்று சொல்லக்கூடிய லேசான மயக்கத்தை தந்து வலியை குறைக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டியோடு சின்னமோன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை சூரணம் அரை தேக்கரண்டி சேர்த்து போதிய தேன் சேர்த்து அன்றாடம் இருவேளை சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே இந்த சியாட்டிக் பெயின் என்று சொல்லக்கூடிய தொடை நரம்புகளிலே ஏற்படுகின்ற வலி என்பது குறைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கேஸ்ட்ரிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியது வாயு வயிற்றிலே சேருவது, அமிலத்தன்மை சேருவது. இந்த நிலையிலே வயிற்று வலி, செரிமான சீர்கேடுகள் ஏற்படுவது. இதற்கு சுக்கு பெருங்காயம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அசஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயத்தை நெய்யிலே பொடித்து வைத்துக்கொண்டு, சுக்கை தோல் சீவி பொடித்து வைத்துக்கொண்டு, இரண்டையும் சம அளவு ஒன்றாக கலந்து 1/4 பங்கு அளவுக்கு இந்துப்பு அல்லது பாறை உப்பு சேர்த்து வைத்துக்கொண்டு வெறுகடை அளவு காலை மாலை என்று இருவேளை உணவுக்கு முன்பாக நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அகட்டு வாயு, வயிற்றிலே சேருகின்ற வாயுவை வெளித்தள்ளுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மை சேர்ந்து வயிறு புண்ணாவதையும் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், வயிற்று வலியை பொறுமலை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த பெருங்காயம், சுக்கு, பாறை உப்பு விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஆஸ்பராகஸ் ராசிமோசஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, சதாவரி என்று வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது, தண்ணீர் விட்டான் கிழங்கு என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆண் பெண் இரு பாலருக்கும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. மாதருக்கு இதனுடைய சூரணத்தை பாலோடு பருகுகின்ற நிலையிலே எம்மனகோக் என்று சொல்லக்கூடிய வகையிலே மாத விலக்கை முறைப்படுத்தக்கூடிய ஒன்றாக, மாத விலக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கேலக்டோகோக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பால் தருகின்ற தாய்மார்களுக்கு பால் பற்றாத குறையை போக்கி குழந்தைகளுக்கு போதிய பால் கிடைக்கின்ற வகையிலே இது மாதற்கு ஒரு நல்ல டானிக்காக, உரமூட்டியாக
பால் பெருக்கியாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு யுட்டரின் டானிக் என்கின்ற வகையிலே கருப்பை குற்றங்கள் அத்துணையும் போக்குவது மட்டுமல்லாமல் வெள்ளைப்போக்கு என்கின்ற லுக்கேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கை நிறுத்தி உடலுக்கு போஷாக்கை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. மேலும் பெண்களுடைய பருவத்தின் போது சரியான மார்பக வளர்ச்சி இல்லாத நிலையிலே இந்த ஆஸ்பராகஸ் ராசிமோசஸ் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை அன்றாடம் பாலோடு பருகி வருகின்ற பொழுது சற்று மார்பக வளர்ச்சியையும் அவர்கள் பெறக்கூடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆண்கள் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை பயன்படுத்துகின்ற பொழுது த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய உயிர் விந்து அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அதனுடைய பயணத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஆண் மலடு என்கின்ற நிலையிலே இருந்து அவர்களை விடுவிக்கிறது. உடலுக்கு பலத்தை தருகிறது, மேனிக்கு பொலிவை தருகிறது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சிறுநீரக சீர்கேடுகளை போக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. இதை எப்படி நாம் மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கோட மருத்துவ குணங்கள் என்ன, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை பயன்படுத்தி உடலுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து, உடலுக்கு நியூட்ரிட்டிவா செயல்படக்கூடிய பலம் தரக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, அரிசி திப்பிலி, நெய், கற்கண்டு, பசும்பால், தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு நெய் விட்டுட்டு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை லேசாக நெய்யில் வறுத்துடலாம். ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, அதோட நம்ம கொஞ்சம் திப்பிலி பொடி அதிகமாக சேர்க்காம 2 சிட்டிகை அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். திப்பிலி ஒரு ஸ்டிமுலண்ட்டாக செயல்பட்டு நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். எண்டோக்ரைன் கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக திப்பிலி இருக்கும். இப்போ நம்ம இதோட கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். இதோட நம்ம கொஞ்சம் கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காம டைரக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க நெய் அதிகமாக பயன்படுத்தாமல் ஒரு 10 சொட்டு அளவுக்கு பயன்படுத்தலாம். நல்லா இது கொதிச்சதும் கஞ்சி பதத்துக்கு வரும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதோட பால் மற்றும் தேன் சேர்த்து எடுத்துக்கணும். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தினமும் 1 டம்ளர் அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியாகும். அவர்களுக்கு மாதவிடாய்க்கு முன்னாடி வரக்கூடிய இடுப்பு வலி, கால் வலி போன்ற பிரச்சனைகள், மூட் ஸ்விங்ஸ், இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதே போல் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு இருந்தாலோ மொட்டிலிட்டி கம்மியாக இருந்தாலோ இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது விந்தோட பயணத்தன்மை அதிகரிக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இதை ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுக்கலாம். பால் பற்றாக்குறை இருக்கும் பொழுது நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியோட அதிமதுரமும் கொஞ்சம் சேர்த்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பால் பெருக்கை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாயை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஹெவி ஃப்ளோவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு இதோட பால், தேன் சேர்க்கணும். குழந்தைகளுக்கு நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படுத்தி இந்த மாதிரி பானமாக தயார் பண்ணி கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். அவர்களோட மசில் டெவலப்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரிட்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கான ஒரு மருந்தாக இருக்கும். பெண்கள் வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது தண்ணீர் விட்டான் கிழங்கு நல்லா தண்ணியில் இடிச்சு போட்டு வேக வச்சுட்டு அதோட பால் சேர்த்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் சரியாகும். இந்த கிழங்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா இந்த கிழங்கை இடிச்சு அதை பிழிஞ்சு சாறு எடுத்து அதை டைரெக்டாக தேனோட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிடலாம்.
காய்ந்த கிழங்கா இருந்ததுன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். இப்போ இதோட நாம காய்ச்சிய பசும்பால் சேர்க்கணும். பசும்பால் சேர்த்து கொஞ்சமா தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குடிக்கிறதுக்கும் நல்ல சுவையா இருக்கும், குழந்தைகளுக்கு விருப்பமா குடிப்பாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு, அரிசி திப்பிலி, பால், தேன், நெய் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் தினமும் பருகிட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பால் பெருக்கியாகவும், குழந்தைகளுக்கு ஒரு நியூட்ரிட்டிவ் டானிக்காகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு அற்புதமான டானிக் என்கின்ற உரமூட்டியாக விளங்குகிறது. இருபாலருக்கும் இது பால்வினை நோய்களிலே இருந்து விடுதலை தருகிறது. இன உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. பெண்களுக்கு ஒரு யுட்டரின் டானிக் என்கின்ற வகையிலே கருப்பைக்கு பலம் தருகிறது. மாதவிலக்கு முறையற்ற நிலையிலே இருக்கின்ற போது அது முறைப்படுத்துகிறது. அதிகமான மாதவிலக்கு இருக்கின்ற பொழுது அதை குறைத்த அளவுக்கு கொண்டு வருகிறது. இப்படி பல்வேறு நன்மைகளை மாதருக்கு தருகின்ற பொழுது ஆண்களுக்கு விந்து அணு குறைபாடுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் இது பலத்தை கொடுக்கக்கூடியதாக, ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இளங்குழந்தைகளுக்கும் இதை கொடுப்பதினாலே அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை பெறக்கூடியதாக இது விளங்குகிறது. அது மட்டும் அல்லாமல் சிறுநீரக கோளாறுகளிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி கற்களை கரைக்கின்ற ஒன்றாகவும் இது விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், அடைப்பு இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது. அன்பான நேயர்களே, இந்த சதாவரி என்று சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கோடு திப்பிலி சேருகின்ற பொழுது இது ஒரு செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே காம விருத்தினியாக பயன்பட்டு இது இருபாலருக்கும் நன்மை தரக்கூடியதாக திகழ்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.